ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரேண்டம் பேங்கிங் குவான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபால்ஸி வெயிட் ப்ராப்ளம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது பி அப்படின்ற அந்த பர்சன் என்ன பண்ணனா 50 kg ஆப்பிள்ஸ் 180 per kg அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற ஹோல்சேலர்கிட்ட இருந்து, இப்போ இந்த இடத்துல ஹோல்சேலர் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா 1000 கிராம், அதாவது 1 kgன்ற இடத்துல 950 கிராம், அதாவது 50 கிராம் வந்து பிக்கு லாஸ் ஆகிற மாதிரி அவன் வந்து வெயிட் செட் பண்ணி ஃபால்ஸி வெயிட் செட் பண்ணி வந்து பிக்கு சோல்வ் பண்ணுறான். அடுத்து பி என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா சேம் அதே 50 kgயை 180 per kgக்கு விற்கிறான். பட் அவன் எப்படி விற்கிறான்னு பார்த்தோம்னா 750 கிராமுக்கு தான் விற்கிறான். அதாவது 250 கிராம் வந்து பிக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி விற்றுக்கிறான். ஓகேவா, அதாவது ஃபால்ஸி வெயிட் செட் பண்ணி விற்கிறான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் பியோட டிரான்சாக்ஷனில் பி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக பார்த்தாலே பி கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ அதுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 15 kg, அதாவது அந்த 15 kg அண்ட் ஆல்சோ வந்து 180 per kg அப்படின்றதுக்கு தான் வாங்குறான். ஆல்சோ 15 kg 180 per kg அப்படின்ற இதுக்கு தான் விற்கவும் செய்கிறான் பி. ஓகேவா. ஸோ அப்போ வந்து வாங்குறது விற்கிறதுல எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இது இல்லை, அது சேமாக தான் இருக்குது. பட் இந்த வெயிட் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற அந்த ஆன்சரோட அப்ரோச்சிங்கே வந்து நம்ம வெயிட்டை மட்டுமே எடுத்தாலே போதும். மித்த சுற்றி இருக்க எந்த டேட்டாவும் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெயிட்டை மட்டும் அப்ரோச் பண்ணால் போதும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு இங்கே 750 கிராமுக்கு தான் வந்து பி வந்து சேல் பண்ணியிருக்கான், அதாவது கொடுத்துருக்கான். அப்போ 250 கிராம் பிக்கு வந்து ப்ராஃபிட் தான். கரெக்டாக. ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்குவோம். ஆல்சோ இங்கே என்ன நடக்குது, 950 கிராமுக்கு தான் பி வாங்கவே செஞ்சுருக்கான். அப்போ 50 கிராம் வந்து பிக்கு லாஸ் தான். அப்போ எனக்கு 50 கிராம் பிக்கு லாஸ். அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா 200 கிராம் தான் பிக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இதான் லாஜிக்கு. அப்போ 200 கிராம் எதில் நம்ம பிக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும், இந்த 250 கிராம்லேருந்து தான். அப்போ இந்த 750 கிராமில் 200 கிராம் வந்து பிக்கு ப்ராஃபிட்டு. அப்போ இது ப்ராஃபிட்னா அப்போ 100க்கு எவ்வளோ, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் தெரியுமா, 26.67% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு குவான்டிட்டி சம்மு. இது இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மிக்சர் இருக்குது, 840 லிட்டர் கொண்ட ஒரு மிக்சர். ஸோ இப்போ அதில் 2 டைப் ஆஃப் லிக்விட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இப்போ அந்த லிக்விட்ஸில் இப்போ ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா 60 liters ஆஃப் பியை வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ரேஷியோவில் 2 இருந்திருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ அந்த ரேஷியோ டேன் ஆகி எப்படி மாறுதுன்னா 7:5 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ரேஷியோவை நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. அப்படி இருக்கும்போது இனிஷியலாக பியோட அந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும், லிக்விட் பி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓவரால் கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 840 இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 60 ஆட் பண்ணுறேன். அதாவது 60 பியில் தான் ஆட் பண்ணுறேன். பட் ஓவராலாக எனக்கு அந்த மிக்சரில் தான் போய் விழுகும். கரெக்டாக. அப்போ ஓவராலாக எனக்கு எவ்வளோ மிக்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா 900 மிக்சர் இருக்கும். ஓகே. ஓவராலாக இப்போ ஃபைனல் ரேஷியோ அது 7:5 அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தம், இந்த 7 + 5 இந்த 12 பார்ட் தான் எனக்கு 900 இருக்கும். அப்போ 1 பார்ட் என்னவாக இருக்கும்னா 900/12 75 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 1 பார்ட் 75னா எனக்கு என்ன தேவை, பியோட பார்ட்டு தான் தேவை. அப்போ பியோட பார்ட் என்னது, இப்போ இருக்கிறது 5. அப்போ 5 பார்ட் என்னவா இருக்கும், 75 × 5 375 அப்படின்னு சொல்லிட்டு பியோட பார்ட் இப்போ இருக்கிறது கிடைக்கும். ஓகேவா. பியோட இப்போ கரண்ட் பொசிஷன் எவ்வளோ இருக்கும், லிக்விட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 375. ஆனால் எனக்கு என்ன தேவை, இனிஷியலாக இருக்கிற பி தான் தேவை. அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த 60 கழிச்சு விட்ருவேன். பிகாஸ் 60 இப்போ சேர்த்துருக்கேன். கரெக்டாக. அப்போ அந்த 60 நான் கழிச்சிட்டேன்னா இனிஷியலாக இருக்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதுதான் என்னோட பியோட இனிஷியல் குவான்டிட்டி. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சம்மில் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஐட்டம் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஐட்டத்தை வந்து சால்வ் பண்ணுறாங்க. அப்படி சால்வ் பண்ணுறனால எனக்கு அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட் ஐட்டத்துலேருந்து X ரூபியும் செகண்ட் ஐட்டத்துலேருந்து 2X ரூபியும் ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்குது. இது வந்து ப்ராஃபிட் அமௌண்ட், நாட் அ செல்லிங் அமௌண்ட். ஓகேவா. ஜஸ்ட் ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அண்ட் ஓவராலாக டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு பார்த்தா, 2 ஐட்டத்தை சேல் பண்ணுறதுனால டோட்டல் ப்ராஃபிட் வந்து 36% எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ இப்படி இருக்கிறனால இதில் இந்த X என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அது போக நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 1 யூனிட்டோட 1 ஐட்டத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது 500 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக என்ன தெரியுது, 1 யூனிட்டோட அது 500னா அப்போ 2 யூனிட்டை சேர்க்கும் போது எனக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 500 + 500 1000 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டாக. ஸோ அப்போ 1 யூனிட் வந்து 500னா 2 யூனிட்டுக்கு வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 36% ப்ராஃபிட்டோடு எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அப்போ 1000ல் 36% என்னன்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன 1000ல் 36% 360. அப்போ எனக்கு ஓவராலாக செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கு 1360 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது. ஓகே. இப்போ இந்த X எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த X and 2X அப்படின்றது என்னது, ப்ராஃபிட் அமௌண்ட். அதாவது எக்ஸ்ட்ராவாக எனக்கு காஸ்ட் ப்ரைஸில் இருந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்த அமௌண்ட் தான். கரெக்டாக. அதாவது செல்லிங் அமௌண்ட்டில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது ப்ராஃபிட் தான். ஓகேவா. அப்போ இதில் ப்ராஃபிட் என்னது 360 ரூபி தான் ப்ராஃபிட். அப்போ இந்த 360 ரூபின்றது என்னது, X + 2X தான் இந்த 360 ரூபி. கரெக்டாக. X + 2Xனா அப்போ 3X. இந்த 3X = 360 இருக்கும். அப்போ X என்னவாக இருக்கும் 120. தட் இஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ 120 தான் இதுக்கான ஆன்சர்.